Namaskaram. I am Kumar, Managing Trustee of Bhagavata Mela, நாட்டிய நாடக சங்கம். முதலாவதாக இந்த எம்டிஎம்டி குழுவினர்களுக்கு என்னுடைய என்ன சொல்வது மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். வந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் இன்டர்வியூ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்னால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். இன்று 85வது வருட நிகழ்வுகள் அனைத்தும் மிக அருமையாக நடந்து முடிந்து ஒரு சந்தோஷமான தருணத்தில் அவர்களுக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்க முடிவு செய்தேன். இந்த வருடம் 85வது வருடம் என்பதால் ஒரு சிறப்பான வழியில் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தோம். நான் சொல்லுவது எல்லாமே நாங்கள் என்பது தான் அர்த்தம். ஏன்னா நாங்கள் ஒரு டீமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அவரவர்கள் ஒவ்வொரு பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு மிக அருமையாக செய்து முடித்தார்கள். எங்களுடைய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், என் பிரதர்ஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, எஸ் நீலகண்டன் மற்றும் எங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ், முக்கியமாக கேப்டன் டிவி ரகுராமன் அண்ட் அஸ்வதி ஸ்ரீகாந்த், அவளுடைய உழைப்பு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். அவள் இங்கே இருப்பதினால் எனக்கு ஒரு சில வேலை பளு என்பது மிகவும் குறைந்தது. அதே போன்று என்னுடைய ஸ்கூல்மேட் அண்ட் மெலட்டூர் வாசி, அவர் கோஆர்டினேட்டர் எம்ஆர் சங்கரன், அவனுடைய உழைப்பு வெளியில் தெரியாத ஒன்று. அவ்வளவு உழைத்து இருக்கிறான். மேலும் நான் ரொம்ப இஷ்டத்துக்கு அதர் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லி 30 ஆர்டிஸ்ட் 20 ஆர்டிஸ்ட்னு நான் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். எல்லாரையும் கவனித்து வீடு கொடுத்து, லக்கிலி அந்த ட்ராமா ஸ்டேஜை ஒட்டி அவனுக்கு 2 வீடு இருக்குது. அங்கே எல்லாரையும் தங்க வச்சு மேக்கப்புக்கு அவங்களுக்கு அங்கே பர்மிஷன் கொடுத்து, அவனும் ஒய்ஃப் பாரதியும் ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இது ஒரு கூட்டு முயற்சி. இதில் ஒத்தருக்குங்கிற கிரெடிட்டு கூடாது. அப்படிதான் வரும், அது வேற விஷயம். நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக இன்று இருக்கின்றோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் என்பது கிடையாது. எல்லோரும் இணைந்து வழங்கிய ஒரு வரலாற்று மிக்க 85வது வருட பாகவத மேளா நாடக மகோத்சவ் என்பதுதான் உண்மை. ஆரம்பத்திலேயே பத்ம விபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் இனாகுரேஷனுக்கு வருகின்றேன் என்று கூறியதே முதல் வெற்றி. அவர் என்ன செய்தார் என்பதை நீங்கள் எல்லோரும் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அதற்கு அடுத்ததாக ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் என்பது மிக மிக முக்கியம். அதுபோன்று டைரக்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்ரீ அனீஷ் பி ராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டது அதைவிட பெரிய மகிழ்ச்சி. பொதுவாக கவர்மெண்ட் சைட்லேருந்து வரவங்க ஒரு கொஞ்ச நாள் ட்ராமா பார்ப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், கிளம்பிடுவாங்க. ஆனால் மிஸ்டர் ராஜன் அவர்கள் 7 மணி நேரமும் இருந்து ஒன்றொன்றும் கேட்டு தெரிந்து கொண்டும், ஆரம்பத்தில் என்ன எங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு கூட அவ்வளோ இருக்குமான்னு தெரியாது, அவர் ஆரம்பத்தில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் பார்க்க ஆரம்பித்தாரோ அது வரலையும் கடைசி வரலையும் பார்த்தார். அண்ட் த ஃபீட்பேக் ஐ ஹட் கிவன் வாஸ் சிம்பிளி அமேசிங். அதை தவிர
பெருமை வாய்ந்த பல குருமார்கள், கலைஞர்கள் வந்திருந்து எங்களுக்கு பெரிய ஆதரவை தந்தார்கள். முக்கியமாக கூற வேண்டும் என்றால், கலைமாமணி அனிதா குஹா மேடம், ஸ்ரீமதி ரோஜா கண்ணன் அவர்கள், டாக்டர் ஸ்ரீலதா வினோத், ஸ்வேதா பிரசாத் மேடம், டாக்டர் ஸ்வர்ணமலையா அண்ட் ஹிமன்சி கத்ரகடா, டாக்டர் ரமாதேவி அண்ட் ஸ்ரீ சுமித் தே, ரீஜனல் டைரக்டர் IGNCA பாண்டிச்சேரி அவர்கள் பிரத்யேகமாக MD&D அவர்களுக்கு ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் பார்ப்பீங்க. அதை தவிர எங்களுக்கு சுமார் 4 வருட காலங்களாக உறுதுணையாக இருந்து வரும் டாக்டர் சிம்ம கௌட்டில்ய சௌத்ரி அவர்கள் இஸ் த சேர்மன் ஆஃப் விஸ்வநாத சாகித்ய அகாடமி குண்டூர் AP. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு ஏதாவது இப்போ டவுட் வந்தால் அவரை தான் நாங்கள் அணுகிறோம். அந்த லெவலுக்கு அவர் எங்கள் கூட அணுகியிருக்க. இது போல் பலர் வந்திருந்தார்கள். ஒரு நாள் மழை என்பது எல்லாவற்றையும் ஆஃப் செய்து விட்டது. ஆனால் எங்கள் டிராமா நடந்து முடிந்தது. அது ஆண்டவன் அருள். அதுபோன்று ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்தில் நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று இருந்தேன். இப்பொழுது பேசுகிறேன். என்னை பற்றி கூற வேண்டுமென்றால், நான் 5 வயதில் மேடையில் ஏறினேன். என்னுடைய 5வது வயசுலேயே ஒரு சின்ன முருகன் கேரக்டர் பண்ணி, அப்பொழுது இருந்த கிருஷ்ணய்யர் அவர்கள் எனக்கு 5 rupees டொனேஷன், அன்பளிப்பு கொடுத்தார்கள். என் தாயார் இருக்கும் வரை சொல்லி கொண்டே இருப்பார், உனக்கு அவரே ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கார், நீ நல்லா வருவே என்று. இந்த வருடம் அவருடைய கிராண்ட்சன் நாடகம் பார்த்தது எங்களுக்கு மற்றொரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. மீடியா சப்போர்ட், த ஹிந்து, தினமலர், தினத்தந்தி, நைபர்ஹுட் நியூஸ் பேப்பர்ஸ், டிவிஸ் எல்லாருமே ஒரு பெரிய இந்த நாடக விழாவிற்கு வரவேற்பு கொடுத்தார்கள். என்னுடைய 16வது வயதில் என்னுடைய தந்தையார் G. சுவாமிநாதன் அவர்கள், அவர் ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவர் என்றே சொல்லலாம். திடீரென்று எனக்கு பானாசுரன் என்ற ஒரு கேரக்டரை கொடுத்து 16 வயதில் மேடை ஏற்றினார். அதுவே ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. 18வது வயதில் இரண்யகசிபு எனக்கு கற்றுக் கொடுத்து மேடை ஏற்றினார். அப்பொழுது என்னுடைய பெரிய சகோதரர் நடராஜன் அவர்கள் லீலாவதி கேரக்டர் செய்து கொண்டார். அந்த காலத்தில் லேடி கேரக்டர் அனைத்தும் செய்வது என்னுடைய பிரதர் நடராஜன். இது போன்று படிப்படியாக நாங்கள் இந்த நாடகங்களை முன்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மிகவும் ஆசையுடனும் பற்றுடனும் இந்த கலையின் தரத்தை உணர்ந்தும் பக்தியுடன் கூடிய ஈடுபாடு சேர்ந்துள்ளது பாகவத மேளாவின் ஃபியூச்சருக்கு ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. அதற்கு உதாரணமாக பலரை சொல்ல முடியும். சீனியர் ஆர்டிஸ்ட் ஸ்ரீகாந்த், விஜயமாதவன் அண்ட் அரவிந்த், அது ஒரு பக்கம். they are staying, they are there to train and take the youngsters in a proper way. They are going to be the future. The youngsters, they should learn what is this tradition. அந்த விதத்தில் we are blessed. பாண்டுரங்கன் சுந்தரேஷன், இன்னும் சொல்ல போனால்
என்னை விட அவனுக்கு இப்போ மெலட்டூரில் ஜாஸ்தி ஃபேன் கிளப் இருக்குது. பிகாஸ் he does male role and female role so beautifully. சாய்ராம் சந்தானம், this year he started doing the lead roles. இதுவரையிலையும் நட்டுவாங்கம் பண்ணிட்டு இருந்தான், ஒரு ஸ்மால் இது பண்ணிட்டு இருந்தான். இந்த வருஷம் we tried giving him the main role like Shiva and all. ரொம்ப அழகாக பண்ணினான். Another youngster is Madhav, son of Srikanth and Ashwati, is going to be the future. இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. 1-2 பேர் வர முடியாமல் போய்விட்டது. என்னுடைய பிரதர் நீலகண்டனுடைய சன் சாய் அஜய் வர முடியவில்லை. அதே போன்று சுவாமி வேஷம் செய்யும் கணேஷ் அவர்களின் பிள்ளை பரத்வாஜும் வர முடியாமல் போய்விட்டது. மற்றொரு கடினமான சூழ்நிலை பாலகுருநாதன் என்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். நாள் மட்டும்தான் அவனால் கலந்துக்க முடிந்தது, அவனும் வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதனை மிக சிறப்பாக செய்து முடித்தார்கள் என்று கூறினால் அதை தவிர வேற எதுவுமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி பண்ணினாங்கன்னு. பிளான் பண்ணுறது எப்படி வேணாலும் பண்ணிடலாம். 10 days 85th year எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா? ஐ எம் ஹாப்பி. ஹோப்ஃபுல்லி இவங்க அனைவரும் எனக்கு பிறகும் கூட இந்த பாகவத மேளா கலையினை மேன்மேலும் சிறப்பாக எடுத்து செல்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஏனென்றால் இது யாருடனும் முடிவடையும் ஒரு கலை அல்ல. தெய்வீக கலை மேன்மேலும் செல்ல வேண்டும். அதுக்கு இப்பயே ஒரு அடித்தளம் போடணும். அதே போன்று இந்த பாகவத மேளாவின் அருமையை புரிந்து கொண்டு இதை ஒரு வியாபார நோக்குடன் பார்க்காமல் பக்தி பூர்வமாக இருக்கும் புது கலைஞர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அவர்களுடைய திறமையை மற்றும் அவைலபிலிட்டி எங்கே இருக்காங்க, எப்படி வருவாங்க என்று பார்த்து நாங்கள் பாகவத மேளாவில் சேர்த்து கொள்வதற்கு தயாராக உள்ளோம். ஆனால் அந்த கமிட்மெண்ட் வேணும், பக்தி வேணும். இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் ட்ரெடிஷன். ஸோ மொத்தத்தில் இந்த 85 வருடம் இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு எல்லாம் காரணம் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ். அவர்கள் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. முழுவதுமாக வருகிறதா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லுவேன். ஆனால் ஒரு பேஸ் ஒரு 10 வருஷமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பான்சர்ஸ், டோனர்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பப்ளிக் டொனேஷன்ஸ், சப்போர்ட் ஆஃப் த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் மெலட்டூர் வில்லேஜ், இது மாதிரி எதை வேணாலும் அடிக்கிட்டு போகலாம். எல்லாம் சேர்ந்து நடக்கிறது தான் பாகவத மேளா. இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஆர்மி ஆர் ஒன் மேன் ஷோ. ஒன் மேன் ஷோன்னா நடக்காது. அதில் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். நான் பண்ணினேன்னு மாறு தட்டின்டா ஐ எம் எ ஃபூல். இது எல்லாருமா சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சோம். யாரெல்லாம் செஞ்சாங்கங்கிறது எல்லோரும் கூடி தான் பண்ணினோம். அதனால் ஒவ்வொருத்தரையாக என்னால் நேம் சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு நான் இன்னும் பெரிய பிளான் வச்சுருக்கேன். வெங்கட்ராம சாஸ்திரிகள் 10 நாடகங்களை இயற்றிய 12 நாடகங்கள் இயற்றியுள்ளார். ஆனால் 10 நாடகம் எங்கள் கையில் உள்ளது. 2022ஆம் வருடம் நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் பொழுது துரதிர்ஷ்டவசமாக என்னுடைய பிரதர் நடராஜன் அவர்கள் காலமான பிறகு அனைத்து வகையான ரெக்கார்ட்ஸ், டாட்டா என்ட்ரிஸ், இன்னும் சொல்லப்போனால் 100 ரூபா டொனேஷன் கொடுக்குறவங்களோட மெயில் ஐடியில் இல்லாமல்
somebody played a dirty game, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க, இல்லைன்னா ஹைடு பண்ணிட்டாங்க, இல்லைன்னா ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது. ஏன்னா அதுதான் உண்மை. நரசிம்மசுவாமி தயவில் ஸ்கிரிப்ட் மட்டும் என் கையில் 5 வருஷம் முன்னாடியே நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒன்றுமே இல்லாமல் 2022 ஆரம்பித்து இந்த நிமிடம் வரை 9 நாடகங்களை நாங்கள் அரங்கேற்றம் செய்து வீடியோவில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு ட்ராமா பாக்கி. அதையும் அடுத்த வருஷம் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். God has to support. And இளைஞர்கள் மேலும் மேலும் சேரதான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். நேற்றுக்கே மார்க்கண்டேயான்னு பார்த்தேன். அதில் மார்க்கண்டேயன் ஸ்தலம் செல்கிறான் என்றால் ஒரு 5 பையங்களாவது அது கூட போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு இங்கே யாரும் ஆள் இல்லை. வெளியூர்லேருந்து வரலாம் அப்படின்னா அது so many problems are there. அது குறை சொல்ல முடியாது. ஸோ இளைஞர்கள் தேவை. மேன்மேலும் இது வளரும் பொழுது எல்லோரும் வருவார்கள், இளைஞர்கள் ஆர்வமுடன் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த நான் சப்போர்ட் என்று சொல்லதெல்லாம் ஒரு காலங்காலமாக நடந்து கொண்டு வருகிறது. முக்கியமாக நான் பொறுப்பு எடுத்துக்கொண்ட பிறகு எனக்கு வெளிநாட்டிலிருந்து பல வகையிலும் உதவி செய்த ஸ்ரீமதி சுமன் நாயக் அவர்களை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அவங்க கொடுக்கறது ஒரு மாரல் சப்போர்ட். அது மட்டுமின்றி நரசிம்மர் மேல் உள்ள ஒரு பக்தியினால் அவர்கள் குழுவை சாண்டியாகோ யுஎஸ்ஏலேருந்து அழைச்சிட்டு வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு ஆற செலவு கணக்கு எடுத்திங்கன்னா பாதி ட்ராமா போட்டுடலாம். அதே மாதிரி மதுரா விஜய் ஃப்ரம் யுஎஸ்ஏ, ஷீ இஸ் ஆல்சோ எக்ஸ்டெண்டிங் ஹர் மரல் சப்போர்ட். யுஎஸில் எங்களுடைய பாவத மேலா ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா இவங்க தான் காரணம். இது மாதிரி we want to make it famous everywhere. And I am sure with our continued efforts, this divine tradition will reach far and wide, and it will pave the way for the great future for this tradition. இது மேலும் 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 நடக்கணுங்கிறது தான் என்னுடைய இஷ்டம். என்னுடைய ஃபாதருக்கு நிறைய குருஸ் இருந்தாங்க. நல்லூர் பிச்சு பாகவதர், ரமணி ஐயர், அவங்கெல்லாம் அவங்களுடைய குருகிட்டேருந்து கற்றுண்டது. அதனால் இட் லுக்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். நான் என்னுடைய ஃபாதர்கிட்டேருந்து நான் இதை கற்றுண்டேன். ஸோ என்னுடைய காலம் முடிவடைவதற்கு முன்பே இந்த என்னுடைய ரோல்ஸ் இரண்யகசிபு, ஹரிச்சந்திரன், கம்சன், தர்மதேவன் அண்ட் லார்ட் சிவா, இது போன்ற எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு அல்டர்னேட் ஒருவரை கண்டுபிடித்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கற்றுக் கொடுக்கணும் என்று வந்தால் என்னுடைய கேரக்டர்ஸை சும்மா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. தே மஸ்ட் வாட்ச் அட்லீஸ்ட் ஃபார் 2 years. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரோல் திடீர்னு இரநகசிபுல ஹாஹான்னு சிரிக்கிறோம் அப்படின்னா நான் ஒரு புது ஆர்டிஸ்ட்டை இந்த இடத்துல நீ சிரின்னு சொல்ல முடியாது. தே ஹாவ் டு கெட் இன்வால்வ் வித் த கேரக்டர். அதுக்கு ஒரு 2-3 years ஆகும். அண்ட் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். நான் 18 வயசுலேருந்து இதில் போட்டுருக்கேன்னா 22 ஜாப் மாறி இருக்கேன். பேசிக்கலி ஐ எம் அன் அக்கௌண்டன்ட். ஏப்ரலில் போய் லீவு கேட்டால் வேலையை விட்டு போகும்போது வேலையை விட்டுட்டு தான் இங்கே வருவோம் ஒவ்வொருத்தரையும். ஏன்னா 2 months நான் இங்கே இருப்பேன். இப்போ இந்த காலத்தில் ஒரு 5 நாளைக்கு வரதே எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறா. ஐ டோன்ட் பிளேம் தம் பிகாஸ் தே டோன்ட் ஏர்ன் எ சிங்கிள் பைசா ஃப்ரம் திஸ்.
அந்த இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஐ request all the institutions to support our artists, give them the suitable recognition, award as Bhagadamela artists, and bring them to limelight and fame so that they will show more interest towards this tradition. எல்லாமே காசு பணம் கிடையாது. இப்போ இந்த காலத்தில் ஒரு அவார்டு அப்படின்னா ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த அவார்டு நேமை நம்மளே எழுதிண்டா தான் ரிமெம்பரே பண்ணுறாங்க, இல்லைன்னா இல்லை இல்லையா? ஸோ பாகவதமேளா ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு ரெகக்னைஷன் எங்கள் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் வரணும். இருக்கிற போதே எனக்கு அடுத்ததாக ஒரு கேரக்டரை உருவாக்கி இந்த பாகவதமேளா ஓகே நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸுக்கு 25 இயர்ஸுக்கு நடக்குங்கிற ஒரு ஏன்னா என் பிரதர் திடீர்னு மரணம் அடைஞ்ச பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதில் பலவித சோதனைகள், அதெல்லாம் இப்போ சொன்னால் யாருக்கும் புரியாதே, இல்லை உலகத்துக்கே தெரியும் என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு டட்டி கேம் வாஸ் பிளேடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் மீண்டு வெளியில் வந்தோம் பிகாஸ் வி ஸ்டூட் ஆஸ் அ டீம். எங்கள் டீமில் இருக்கிற அத்தனை பேரும் gel together to come out of it and perform successfully, and they have done it, and with the blessings of Lord Narasimha. அது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஐ எம் ஃபாலோயிங் மை ஃபாதர்ஸ் ஸ்டெப்ஸ். எங்கள் அப்பா அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தது என்னன்னு தெரியுமா? நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் போது நான் ஸ்டேஜில் இருக்க மாட்டேன் இல்லையா? தோ ஐ எம் லீடிங், ஐ எம் நாட் ப்ரெசென்டர். காரணம் என்னன்னா, சின்ன வயசில் நான் இரண்யகசிபு போட்டு ஒரு 2வது வருஷம்னு நினைக்கிறேன், ஏதோ என்னுடைய யூஷுவல் யங்ஸ்டர் இல்லை பேசி சிரிச்சுட்டு இருந்தேன். நேராக வந்தார், ஒரு அறை கொடுத்தாரு, உருப்படாதுன்னாரு. என்னன்னு, இந்த மாதிரி பேசி ஈசிண்டு கூத்தடிச்சுட்டு இருந்தால் உனக்கு எப்படி அந்த இரண்யகசிபு மைண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. அதை அப்படியே இது பண்ணிட்டு இருக்கணும், உள் வாங்கணும், இப்போதான் அந்த இரண்யகசிபு வரும்னார். அதை இன்னி வரலையும் ஃபாலோ பண்ணுறேன். ஸ்டேஜ் நான் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் மேக்கப் ரூம்லேருந்தே வருவேன். ஏன்னா எங்கள் அப்பா கொடுத்த எனக்கு அட்வைஸ் அது. இது நான் அதுக்கு கூட யாரோ சொன்னாங்க, இனாகுரேஷன் வச்சுட்டு மேடைக்கு வரல, அவன் மாதிரி அதை பண்ணுறான்னு. பட் வி அனௌன்ஸ், இட்ஸ் நாட் லைக் தேட். ஒரு சிஸ்டம், ஒரு ட்ரெடிஷன் இப்படி தான் இருக்கணும்னா அதை ஃபாலோ பண்ணுறேன். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி அவர் சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி இன்னொரு சின்ன யங்ஸ்டர்ஸ் கிடைப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. இல்லை எங்கள் குழுவிலேருந்தே ஒருத்தர் இதுக்காக கிடைக்கலாம். தெய்வம் என்ன நினைக்கிறதோ அதுதான். பட் த ட்ரெடிஷன் வில் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். லேடி கேரக்டர்ஸுக்கு வி ஹாவ் பர்சன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 25-30 இயர்ஸ் வி ஹாவ் நோ இஷ்யூ. only the main characters we are looking for options. நடக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஸோ ஃப்யூச்சர்னு சொல்கிற போது this tradition has to be preserved, protected and promoted. It's not an easy job. இப்போ நான் மெலட்டூரில் இருக்கேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு it could be anybody, not from Melatoor also. Where they will find it difficult is finance. அந்த ஃபைனான்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு வருமானமும் கிடையாது, ஃபைனான்ஸும் இல்லைன்னா எப்படி நடத்துவாங்க? ஒரு வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஸோ திஸ் இயர் we have planned to create a corpus fund. We have a very good advisor, supporter, guide, chartered accountant Anand Yatre. He has advised me to create a corpus fund and bring in support for the corpus. Slowly the corpus will run Bhagadamela without giving much trouble to the person whoever is going to run this tradition in future. So I request
whoever is willing, whoever has the faith in this tradition should come forward and support Bhagavata Mela. It could be anything. It could be any amount. It doesn't have to be a lakh. கொஞ்சம் கொஞ்சமாக small drops can become an ocean. கொஞ்சம் கொஞ்சமாக இப்பயே ஆரம்பித்தாதான் it could be, it will come to a realistic one maybe in next 2 years. அதே மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் பாவம், from 1941 they have been serving without any remuneration. இதுதான் அர்ப்பணம். நான் அர்ப்பணம் பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்லிக்கலாம், அது வேற விஷயம். 85 வருஷமாக தன்னுடைய காசை போட்டு ட்ராவல் பண்ணி வந்து நரசிம்ம சுவாமிக்கு ஒரு நாட்டியாஞ்சலியை செலுத்துகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் கிடைக்கணுங்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணின்னு இருக்கேன். I don't know. I think the institutions should come forward to support this art and the artists. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மந்த்லி இன்கம் கிடைக்கணும். Maybe open a school in Melatur, ask 2-3 students of Bhagavata Mela to come on a weekly or fortnightly visit to teach them and earn something from it. எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ we are in the process. It's not that இந்த வருஷம் முடிஞ்சிடுத்து go home happily-ன்னு இல்லை. இப்பயே we have started planning for the next year. And tomorrow we'll be announcing the dates of the 86th year. It's generally the last day we announce. So tomorrow we'll announce and start working on it. என்ன ட்ராமா போடலாம் எதுன்னு. In fact, we have been working for nearly 6 to 7 months every year before the drama. So எல்லாருமா சேர்ந்து இந்த ட்ரெடிஷனை மேலே மேலே கொண்டு போகணும்னு எல்லாருடைய உதவியும் கிடைச்சி பண்ணணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் வந்த ஒரு 2-3 பேரை அவளாக வந்து இந்த 10 நாளும் நீங்கள் இந்த சாப்பாட்டு செலவு என்ன ஆகும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு வந்திருக்காங்க. It costs around 4 to 5 lakhs. Nobody knows. பட் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு வந்திருக்காங்க. அது மாதிரி ஐ திங்க் when they come here, they see what is happening. எங்கேயோ உட்காந்து பாவத மேலா அப்படி இப்படிங்க நடக்கிறதுன்னு கேள்விப்படாமல் நேரடியாக வந்து இங்கே என்ன நடக்கிறது, வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் வி ஃபேஸ். நிறையா பேர் வந்துடலாம், இங்கே மெல்டூரில் தங்கிறதுக்கு இடம் கிடையாது. நியர்பை ஹோட்டல்ஸ் they are staying. So I have to arrange 5 cars to bring them, drop them back. There's so many difficulties. And then not a very decent hotels anywhere nearby except 1 or 2. So again we have to go to Tanjavur or Kumbakonam. All cost. எல்லாமே காஸ்ட் மச். ஸோ இந்த மாதிரி பல இதை வந்து அவள் நேராக பார்க்குற போது they want to support. It will happen because அவளாக வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லையா. We don't ask, they come and tell. So next year there will be another level of support. And I am sure the Bhagavata Mela tradition will survive. It survived after the demise of my grandfather. It survived after the death of my father. It survived after the legend of Bhagavata Mela, Mr. Natarajan, my brother. Now it is going on under my leadership. And it will go on forever after me also. I can bet on it because Lord Narasimha is there to support us. That's all I can say. Thank you.